அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, பழங்காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரில கொடை பிடிப்பானா" அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அந்த டயலாக் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் அவர்களுக்கு பக்காவா பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 11 வாரங்களா ஜாக்லினுக்கு கைத்தட்டல் அப்படிங்கிறது வந்ததே கிடையாது. ஓகேவா? கைத்தட்டல்ங்கிறது பெருசா வந்ததே கிடையாது. ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. அதே மாதிரி வீக்கெண்ட் எபிசோட்ல பெருசா சேதன கிட்ட பாராட்டுகளும் கிடைச்சிருக்காது. ஆனா கடந்த வாரம் அதான் இந்த லாஸ்ட் நேத்து முடிஞ்ச இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல நிறைய இடங்கள்ல பயங்கரமான கைத்தட்டல் வந்துச்சு. முக்கியமா சேதன கிட்ட இருந்து சில பல இடங்கள்ல அப்ரிசியேஷன் கிடைச்சு. அந்த விஷயங்கள் எப்படி வந்துச்சு நமக்கே தெரியும். நம்ம அந்த கைத்தட்டலை பத்தி முன்னாடி வீடியோலே சொல்லிட்டோம். பயங்கரமா டீம் செட் பண்ணி மொத்தமா உள்ள போயிட்டு கடந்து கத்துன்னு கத்திருக்காங்க. சரி, அது என்னதான் நம்ம அதை பார்த்தாலுமே நம்ம சொன்னது என்ன சொல்லிருந்தோம், இல்ல அவங்க டீமாவே போனாலும் அந்த கைத்தட்டலுக்கு ஒரு டிசர்வான பர்சனா நான் பாக்குறேன். ஏன்னா முதல் வாரத்துல இருந்து தனக்கான உழைப்பை போட்டு இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பெஸ்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான கரெக்டான ஒரு அப்ரிசியேஷன் எந்த ஒரு வீக்கெண்ட்லயும் கிடைச்சதுல. அதனால இந்த வீக்காச்சும் அது கிடைச்சிச்சு, கைத்தட்டல் வந்துச்சு. அப்ப இந்த பொண்ணு கொஞ்சம் உஷாராயிப்பா, இதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா கேம் ஆடுவான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா இவங்க சொல்லுவாங்களே சௌந்தர்யா பத்தி என்ன சொல்லுவாங்க, சௌந்தர்யா வந்து உடனே மாறிடுறா, பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கா, பக்கத்திலே உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு மாதிரி வன்மத்தை கக்கறான்னு சொல்லுவாங்கல்ல. நேத்து இவங்க ஒரு 2 பேர் பயங்கரமா வன்மத்தை கக்கறாங்க. நம்ம மஞ்சரியும் நம்ம ஜாக்லின் அவர்களும் பயங்கரமா வன்மத்தை கக்கறாங்க. நேத்துக்கான எபிசோட்ல இந்த சீனை நீங்க கவனிச்சிருப்பீங்க. எல்லா சேதன ஒரு சீனுக்கு அப்புறம் பிரேக் விட்டு போயிருப்பாங்க. அப்படி பிரேக் விட்டு போனோடனே நம்ம ஜாக்லின், மஞ்சரி, முத்துக்குமரன் இந்த 3 பேரும் ஆக்சுவலா அந்த டைனிங் டேபிள் பக்கத்துல நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் மஞ்சரி ஒன்னு சொல்லுவாங்க, நான் முத்து இன்னைக்கு எபிசோட்ல ஃபுல்லா உனக்கான ஃபேன்ஸ் தான் போல ஃபுல்லா உள்ள வந்திருப்பாங்க போலயா, ஒரு மாதிரி கைத்தட்டல் பறக்குதப்பா அப்படி சொல்லிட்டு முத்துக்குமரனை பத்தி சொல்றாங்க. அப்ப முத்துக்குமரன் அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே எப்பவும் வர்றதானே சொல்லிட்டு இருக்கான். ஜாக்லின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறாங்க. ஜாக்லின், முத்து உங்க 2 பேருக்கான ஃபேன்ஸ் தான் ஃபுல்லா வந்திருப்பாங்க போல, பயங்கரமான கைத்தட்டல் பயங்கரமான சத்தமா இருக்காப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல முத்து ஒரு பாயிண்ட் வைக்கிறான். என்ன பாயிண்ட் தெரியுமா, யாரோட ஃபேன்ஸ் வந்தாலுமே சௌந்தர்யா அவர்களுக்கு பயங்கரமா கைத்தட்டல் வருதுப்பா, அது எல்லா வாரமே வந்துருதுன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சௌந்தர்யா பத்தி ஒரு கருத்து வைக்கிறான். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். மஞ்சரி ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்தை கவனிச்சிங்களா, முத்துக்குமரன் உனக்கான ஃபேன்ஸ் தான் அதிகமாக வந்திருக்காங்க போல, பயங்கரமான கைத்தட்டலா இருக்குன்னு சொல்லியிருப்பாப்லையா. அப்போ நமக்கே தெரியுதா இவங்க வந்து பயங்கரமா முத்துக்குமரனுக்கான கைத்தட்டல் ஹைட் பண்றாங்கன்னு. ஏன்னா மஞ்சரி இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சில இடங்கள்ல மட்டும் கைத்தட்டல் வந்துச்சுன்னா அது பெருசா கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாருக்குமே வருது. ஈவன் வீட்டுக்குள்ள மஞ்சரி கூட அந்த கைத்தட்டல் வரதா செஞ்சிருக்கு. நார்மலா எந்திரிச்சு ஏதாவது ஒரு டைலாக் விட்டாலோ இல்ல எதையோ பத்தி ஒரு கருத்து எடுத்து பயங்கரமா வச்சா அதுக்கான கைத்தட்டல் வரதான் செஞ்சிருக்கு. இருந்தாலுமே முத்துக்குமரனுக்கான விஷயத்தை பயங்கரமா ஹைலைட் பண்றாங்கன்னா அப்ப முத்துக்குமரனுக்கு பயங்கரமா கைத்தட்டல் வந்திருக்கு. அந்த கைத்தட்டல் மட்டும் இருந்து மறைச்சிட்டாங்க. ஓகேவா, சரி அதை விட்டுருங்களேன். 3 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. யாரோட ஃபேன்ஸ் வந்தாலுமே சௌந்தர்யா அவர்களுக்கு தான் கைத்தட்டல் வருதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இங்க இருந்து ஜாக்லின் சொல்றாங்க, ஏய் அதான்டா வெறுப்பா இருக்குடா, அன்ஃபேரா, ரொம்ப ஒரு மாதிரி அன்ஃபேரா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சைடுல இருந்து டக்குனு முத்துக்குமரன் சொல்றான், எது வந்து சௌந்தர்யாக்கு கைத்தட்டல் வந்ததான்னு சொல்லி கேட்கறான். அப்ப அங்க இருந்து மஞ்சரி கேட்கறாங்க, கைத்தட்டல் வந்ததுக்கா சொல்றேன்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது மஞ்சரி சிரிச்ச மணிக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படித்தானே, சும்மா இருக்காங்க, சும்மா இருக்கிறவங்களுக்கு பயங்கரமா கைத்தட்டல் வருது, பயங்கரமா சப்போர்ட் வருது. அப்படி இருக்கும்போது நம்ம யோசிக்க தானே செய்வோம், ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி அவர்கள் தனக்கான கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. கருத்தை எடுத்து வைக்கும்போது அந்த இடத்துல முத்துக்குமரன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஐயோ அதுக்குள்ள பேரக்கூடாடா சாமி, என்னமோ பேசிக்கோங்கடா அப்படின்னு மாதிரி சைட்ல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜாக்லின் ஒன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணோம். ஜாக்லின் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஆமா மச்சான் அதான் வெறுப்பா இருக்கு, ஒண்ணுமே பண்ணல மச்சான், ஒண்ணுமே பண்ணாத உங்களுக்கு கைத்தட்டல் வருது மச்சான்னு சொல்லிட்டு வெறுப்பா இருக்கு மச்சான்னு சொல்லி பேசுறாங்க. இந்த இடத்துல நான் ஒண்ணு கேட்கிறேன், இதே வாய் தானே சௌந்தர்யா அவர்கள் ஜாக்லினை பத்தி ஏதாவது சொன்னா சொல்றீங்க. அப்ப இங்க பாருங்க, ஒரு வாரம் கைத்தட்டல் வந்தானே கூட இருந்தாலும் கலத்தி விட்டுட்டு அந்த ஆள் எதுவுமே பண்ணல, இவ்வளவு வாரங்கள் எப்படி கைத்தட்டல் வருதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்களா. அப்ப இதுக்கு என்ன சொல்வீங்க, இல்ல சொல்லுங்க, இதுக்கு என்ன சொல்வீங்க? இதே ஜாக்லினை பத்தி பின்னாடி போயிட்டு சௌந்தர்யா அவர்கள் பேசும்போது தான் சௌந்தர்யா போட்டு நம்ம அடி அடிச்சிட்டு இருக்கோம். சௌந்தர்யா தேவையில்லாத வேலையை பாக்குறாங்க. சௌந்தர்யா நினைச்சா வேணா மூஞ்சி முன்னாடி பேச வேண்டியதுன்னு சொல்லிட்டு பட் சௌந்தர்யா அவர்கள் இப்போ ஒருத்திக்கு பின்னாடி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஜாக்லின் ஒரு சில வார்த்தைகளை விட்டுருக்காங்க. என்ன வார்த்தைகளை விட்டுருக்காங்க, என் கூட நீ ஃப்ரெண்டாவே உட்கார்ந்துருந்தாலும் நான் ஏதாவது தப்பு பண்ண என் முன்னாடியே சொல்லிரு மச்சான், என் முன்னாடியே சொல்லிட்டு போயிரு மச்சான், அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லிட்டு போயிரு மச்சான்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ ஏன் ஜாக்லின் வந்து சௌந்தர்யாட்ட போயிட்டு, சௌந்தர்யா நீ ஒண்ணுமே பண்ணல, வீட்டுல சும்மா உட்காந்துருக்க, உனக்கு ஏன் கைத்தட்டல் வருதுன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்கல? போன வாரம் வரதுக்கு சௌந்தர்யா கூட நீங்க க்ளோஸா தான் இருந்தீங்க. அப்போ பயங்கரமா கைத்தட்டல் வரும்போது எல்லாமே நீங்க தான் கொண்டாடுனீங்க, மச்சான் சூப்பர் மச்சான்னு சொல்லிட்டு. இப்போ சடனா சௌந்தர்யா அவர்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சுன்னா நீங்களும் அவங்களுக்கு ஆப்போசிட்ல திரும்பிட்டீங்க. நான் காலையிலே சொன்னதான் ப்ரோ, அதான் நேத்து காலையில ஒரு விஷயம் சொன்னேன்ல, இந்த வீட்டுக்குள்ள எல்லா சீசன் நம்ம வந்து ஈஸியா பச்சோந்தின்னு யாருக்கா பேர் கொடுத்துருவோம். ஆனா இந்த சீசன்ல மட்டும் யாருக்குமே கொடுக்க முடியல தனிப்பட்ட முறையில். ஏன்னா ஒரு கேங்கா மொத்தமா இருக்காங்கல்ல, அந்த கோவா கேங்கு தான் பச்சோந்தின்னு பேர் கொடுக்க வேண்டியிருக்கும். கோவா கேங் அப்படிங்கிற பேர் எடுத்துட்டு பச்சோந்தி கேங்னு சொல்லி
சொல்லி நீங்க பேரை மாத்திக்கோங்க. அந்த லெவலுக்கு பயங்கரமா நீங்க கலர் மாறிட்டே இருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க கூட சொன்னீங்க ஜாக்லின் அவர்கள் யாரையும் இப்படி பேச மாட்டாங்க. நேத்து பாத்தீங்களா, நேத்து ஜாக்லின் அவர்கள் தான் சௌந்தர்யா பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சொல்ல என்ன சொல்ல எனக்கு தெரியல. மொத்தத்துல இதுல மஞ்சரி வந்து ஏதோ பவித்ரா மேல வன்மத்துல இருக்க மாதிரி என்னால நோட் பண்ண முடியுது. எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு சின்ன வன்மம் இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்கா என்னன்னு தெரியல. பவித்ரா பத்தி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பவித்ரா வந்து இப்படி, பவித்ரா அப்படிதான் பண்றா, எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி பவித்ரா பத்தி பேசிட்டு இருக்காங்க. அன்சிதா பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இந்த கேங்க்கு கைத்தட்டல் வந்துட்டு ப்ரோ. முத்துக்குமாரன் மட்டும் தான் அப்ப இருந்து போறதுக்கு ஒரே மாதிரி இருக்கான். அவனுக்கு கைத்தட்டல் வந்துகிட்டே இருக்கு எல்லா வாரமும். அவன் ஒரே மாதிரி இருக்கான். மஞ்சரியும் ஜாக்லின் அவர்கள் தான் கொஞ்சம் வித்தியாசமா பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுல எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டுனா பக்கத்துல தானே இருக்க மச்சான், எதனால என்கிட்ட சொல்லிட வேண்டியதானே மச்சான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஜாக்லின் ஏன் இப்போ தன்னோட ஃப்ரெண்ட் சௌந்தர்யா அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை ஓப்பனா சொல்லன்னு தெரியல. ஒரு மாதிரி வன்மத்தை கேட்கறாங்க. தான் புதுசா கைத்தட்டல் கிடைச்சிருக்கலாம் ப்ரோ. பல வாரங்களா கைத்தட்டல் வந்துட்டு இருக்குன்னா தெரியாது, சடனா புதுசா வரும்போது அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பாத்துங்க, ரொம்ப ஆடாதீங்க. அப்புறம் அடுத்த வாரம் உங்களுக்கான டீம் உள்ள வரலன்னா கைத்தட்டல் சுத்தமா வராது, அப்புறம் மனசு உடஞ்சிருவீங்க. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. மொத்தத்துல வீட்டுக்குள்ள நான் நினைச்ச மாதிரியே கோவா கேங்குள்ள மாத்தி மாத்தி பஞ்சாயத்துக்குள்ள வந்துட்டு இருக்குது. உண்மையாவே யாருமே உண்மையா இல்ல ப்ரோ, எல்லாமே ஃபேக் தான் ப்ரோ. இந்த டிராமா கேங்கு, பச்சோந்தி கேங்குன்னு சொல்லி எல்லாமே பேர் வச்சுட்டு இருக்கலாம். பயங்கரமா ஃபேக்கா இருக்காங்க. ஏன் நேத்துக்கான எபிசோட் லாஸ்ட்ல கூட நம்மளால ஒரு சீன் கவனிக்க முடிஞ்சு. ஜாக்லின் அவர்கள் சொல்றாங்க, ஐயோ இந்த நாமினேஷன் விபாஸ் என்கிட்ட இருந்திருக்கலாம், நானே இந்த நாமினேஷன் விபாஸ் எப்படியாச்சும் வாங்கிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அங்கிருந்து ரயான் ஒரு மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல சௌந்தர்யா சொல்றாங்க, பாத்தியா எப்படி பேசுற, பாத்தியா உனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இப்ப எப்படி சொல்றா பாத்தியான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க. பேசிட்டே இருக்கும்போது டக்கு நம்ம ஜாக்லின் என்ன பண்றாங்க தெரியுமா, பாத்தியா மச்சான் நான் என்ன பேசினாலுமே நீ சீரியஸ் பண்ணிரு மச்சான், நான் நார்மலா அவன்கிட்ட போயிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்க மச்சான், நீ ஏன் மச்சான் அதை சீரியஸா எடுக்க ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அவர்கள் சௌந்தர்யாக்கு ஆப்போசிட்ல பேசுறாங்க. அதுல எனக்கு ஒரு விஷயம் கவனிக்க முடிஞ்சு, ஜாக்லினுக்கு உண்மையாவே இந்த நாமினேஷன் விபாஸ் விட்டு கொடுத்தது மனசு கரெக்டாக ஏற்றுக்கல. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் உறுத்திட்டு தான் இருக்கு. அதனால மட்டுமே இந்த ஒரு டைலாக் விட்டுருக்காங்க. அந்த டைலாக் விட்டுட்டு நாமினேஷன் விபாஸை நானே வச்சிருந்துருக்கலாமே, சரி பரவாயில்ல நம்ம பையன் ரயானுக்கு தானே போயிருக்குன்னு சொல்லி சொன்னா, அப்போ நீங்கள் சொல்லி தானே காமிக்கிறீங்க. அதான் கடைசியில் சௌந்தர்யா கேட்குறாங்க, என்னப்பா எல்லாமே பண்ணிட்டு நீ கடைசியில் சொல்லி காமிக்கிறியப்பா, இதான்ப்பா நீ, அதனால தான்ப்பா உன்ட்ட பேசவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க. அந்த இடத்துல டக்குன்னு ஜாக்லின் வந்து ஒரு 2-3 பாயிண்ட்களை வச்சு என்ன சொல்ற, வா பேசலாம், என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. சௌந்தர்யா அந்த இடத்துல நோண்டு போயிடுறாங்க. மொத்தத்தில் எனக்கு என்னமோ இந்த வாரம் வந்து சௌந்தர்யா ஜாக்லின் உங்க 2 பேருக்கான சண்டைகள் வீட்டுக்குள்ள இருக்குமோன்னு சொல்லி தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன். ஃபேமிலி டாஸ்க் வர ஸ்டார்ட் ஆக போகுது. யார் யார் ஃபேமிலி வந்து என்னென்ன சம்பவம் பண்ண போறான்னு தெரியல. எனக்கு நான் நேற்று லைவ்ல சொன்ன மாதிரி தான் ஒரு 3 பேருக்கான ஃபேமிலியை நான் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று முத்துக்குமரன், 2வது ஜெஃப்ரி, 3வது நம்ம ஜாக்லின் அவர்கள். இந்த 3 பேருக்கான ஃபேமிலி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. சௌந்தர்யாக்கான ஃபேமிலி வந்து வருவாங்க. நான் எதிர்பார்க்கறது கண்டென்ட்டை மட்டும் தான் பார்க்குறேன், மற்றபடி இது மேலே. சௌந்தர்யாக்கான ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா, அவங்க அப்பா, மேபி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ராணுவ பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்க. எல்லாருமே எல்லாம் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சீசன்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேரண்ட்ஸ் யாரும் பெருசாக வீட்டுக்குள்ள வந்து யாரைய பற்றி பேசுறதோ இல்லை கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறது எதுவும் இருக்காது. அதனால் அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் உள்ள அனுப்பி தான் ஏதாச்சும் கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்ண எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல விடுங்க. மொத்தத்தில் வீடு பற்றி எறிய போது புதுசாக ஒரு விஷயம் கிடச்சோன்னே ஜாலியாக துள்ளி குதிக்கிறீங்க. பார்த்து அடுத்த வாரம் கைத்தல் கிடைக்காம போயிடாம. மொத்தத்தில் சொல்ல போனால் பிஆர் டீம்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, அப்புறம் யாருக்கு கப்புன்னு. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த